வணக்கம். இதுக்கு கூடவா சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குதுன்னு ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு எல்லா வியாதிக்கும் மருத்துவ பக்குவத்தை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் அகத்தியர் தந்த இந்த சௌமிய சாகரத்தில் குமரி திரிகடுகு லேகியங்கிற பக்குவம் ரொம்ப எளிதான ஆனால் பலமான பக்குவம். புண்பட்ட மனசை புகவிட்டு ஆத்துன்னு யார் சொன்னாங்கன்னு தெரியலை. இப்போ புகையை விட்டுட்டு நெஞ்சு புண்ணாகிறதான் பார்க்க முடியுது. மேலே சொன்ன வார்த்தை அர்த்தம் வேறையாக தான் இருக்கும். புண்பட்டு வேதனையாக இருக்கிற மனசுக்கு ஆறுதலாக இருக்கணும்னா ஊதுபத்தியை கொளுத்தியோ இல்லை சாம்பிராணி போட்டு புகையை உண்டாக்கி பக்தியோடு இருந்தால் மனசு அமைதிப்படும். அப்படி அமைதிப்படுத்திக்கோங்கன்னு சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நெஞ்சை புண்ணாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. மனசு புண்பட்டு இருந்தாலும் சரி, அடுத்தவன் மனசை புண்ணாக்குனாலும் சரி, சிகரெட்டு புகையை வாங்கியும் கொடுத்தும் பண்ணுறதை பார்த்தா என்னதான் விளம்பரத்துலேயும் சினிமாவிலையும் சிகரெட்டு புகையை பற்றி சொன்னாலும் கேட்குற பக்குவமும் காலமும் வரணும்ல. சரி, இப்போ வந்துட்டதா நினச்சிட்டு பாடலுக்குள்ளே போகலாமா? போற்றிமன பூரணமாய் மைந்தா நீயும் புகழான குமரி திருகடுகும் ஒன்றாய். இந்த பக்குவத்தை செய்யலாம்னோ செய்து பார்க்கலாம்னோ நேரமும் காலமும் மனப்பூர்வமாக வந்துட்டா மைந்தா கேளுப்பா அப்படின்ட்டு சளியினால் தொல்லை என்னவெல்லாம் செய்யுங்கிறத சளி பிடிச்சிருந்தா தான் தெரியும். அதே மாதிரி சனி பகவானால் வர்ற தொல்லை சனி பிடிச்சவனுக்கு தான் தெரியும். சனி பகவானுக்கு பரிகாரமோ பூசைகளோ விரதமோ இருந்து சனி பகவானோட பிரச்சனையை பெயர்ச்சியால் தீர்த்துக்கலாம். ஆனால் இந்த சளியால் பிரச்சனை வந்துட்டா நெஞ்சு புண்ணாகி இருமல் அதிகமாகி உடல்நிலை ரொம்ப மோசமாயிரும். அதுக்கு குமரிங்கிற கத்தாழையையும் திரிகடுகுங்கிற சுக்கு மிளகு திப்பிலியையும் ஒன்றா எடுத்துக்கணுங்கிறார். அதாவது நல்ல சோத்துக்கத்தாழையை வாங்கி வெட்டி உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துட்டு அதோட திரிகடுகு பொடியையும் ஒன்றா சேர்த்து எடுத்துட்டு ஒரு பீங்கான் பாத்திரத்தில் இல்லைன்னா எவர் சில்வர் பாத்திரத்துலேயோ சேர்த்து போட்டு கூடவே கணக்காக தேன் கூட விட்டு நல்லா கிளறி விட்டு பாத்திரத்தை அப்படியே வெயிலில் ஒரு 9 நாளைக்கு வெயிலில் வைக்கணுங்கிறார். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே 9 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுத்த கத்தாழை திரிகடுகு தேன் கலந்த லேகியத்தை ஒரு உருண்டை அளவுக்கு இல்லைன்னா ஒரு ஸ்பூனில் எடுத்து வாயில் போட்டு முழுங்கிடணும். அதுவும் காலையிலையும் இரவு சாப்பிட்றதுக்கு பின்னாலையும் தினமும் ஒரு 48 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா உடம்பு தேறிடும். அது மட்டும் இல்லை, உடம்பு பளபளன்னு ஆயிருங்கிறார். 48 நாளைக்கு இந்த லேகியம் வர்ற மாதிரி ஒரு 200 கிராம் அளவுக்கோ 300 கிராம் அளவுக்கோ இன்னும் அதிகமாகவோ செஞ்சு வச்சுக்கிட்டா சாப்பிட்டுட்டு வரலாம். சோத்துக்கத்தாழையை வெட்டி எடுக்கும்போது கைப்படாமல் எடுக்கணும். கையில் உரை ஏதாவது போட்டுட்டு கைப்படாமல் எடுக்கணும். திரிகடுகு பொடி ஒரு 200 கிராம் அளவுக்கும் எடுத்துட்டு தேன் ஒரு 200 கிராம் அளவுக்கும் சேர்த்துக்கலாம். சோத்துக்கத்தாழை ஒரு பெரிய கீத்து எடுத்துக்கிட்டா திரிகடுகு 200 கிராம் தேன் ஒரு 200 கிராம் அளவுக்கும் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்ததா
தேரப்பா மண்டலமாய் கொண்டு தேர்ந்தால் சிவசிவா தேகமது திறமாய் நிற்கும். மேலே சொன்ன கத்தாழை, திருகடுகு, தேன் எல்லாம் சேர்த்து கிளறி வெயில்ல 9 நாளைக்கு வச்சு எடுத்த லேகியத்தை ஒரு மண்டலம் 48 நாளைக்கு காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்டு வந்தா தேகம் சும்மா வலுவா இருக்கும்னோ, விடவே மாட்டேன்னு வீராப்பா இருந்த நெஞ்சு சளியெல்லாம் விட்டா போதும்னு ஓடியே போயிடும்னு சொல்லிட்டு, மூச்சு சீராச்சுன்னா வாசி யோகத்தை கூட செய்து பார்க்கலாம் அப்படின்னும், மூச்சு சீராச்சுன்னா பேச்சு கூட சீராகும், மனசு கூட நேராகுங்கிறதும் யோகத்தோட சிறப்பாகும். சிகரெட்டு புகையினால சளி கட்டி இருந்தா சளி கலண்டு பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடியே போகும்னோ சொல்றதா எடுத்துக்கிட்டு, இந்த குமரி திரிகடுக லேகியத்தை சாப்பிட்டு வந்தா உனக்கு நிகராக யாருமே இருக்க முடியாதுன்னு, முடிஞ்சா வாசியோகம் செய்து பழகிக்கலாம்னு, அதனால் ரொம்ப பலன் கிடைக்கும். அதனால் அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கமே நின்றுக்கிட்டா இனிமே நெஞ்சில் சளி வராதுன்னு அகத்தியர் ஐயா சௌமிய சாகரத்தில் சொல்லித்தந்தது நல்ல விஷயம்தானே.